தலைமுடி கருகருன்னு அடர்த்தியாக வளரணும்னு நினைக்கிறீங்களா? என் தலைமுடி கொத்து கொத்தா கொட்டுதுப்பா அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா? கொத்து கொத்தா கொட்டுற முடிய உடனடியாக நிறுத்தக்கூடிய ஒரே ஹேர் பேக்கு இந்த ஒரு ஹேர் பேக்கு தாங்க. சூப்பரான ரிசல்ட் தரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆளி விதை 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். செம்பருத்தி பூ உங்களுக்கு எந்த அளவு கிடைக்குதோ அந்த அளவு செம்பருத்தி பூ காம்பெல்லாம் எடுத்துகிட்டு தண்ணி போட்டு நல்லா கழுவிக்கிட்டு செம்பருத்தி பூவும் போட்டுக்கலாம். இதோட சாதம் வடித்த கஞ்சி தண்ணியை முதல் நாள் சாதம் வடித்த கஞ்சி தண்ணியை மறுநாளைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 2 கப்பு சாதம் வடித்த கஞ்சி தண்ணியும் ஊற்றிருக்கேன். தீயை வேகமாக வச்சுட்டு நல்லா நுரைச்சி வர ஸ்டேஜில் தீயை குறைச்சி வச்சு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் நம்ம அப்படியே கொதிக்க விட்டுருவோம். செம்பருத்தி பூவில் இருக்கிற எசன்ஸ் ஃபுல்லாக இறங்கி இந்த லிக்விட் வந்துட்டு நல்லா செம்பருத்தி பூ கலர்லேயே மாறி இருக்கும். சூட்டோடவே வடிகட்டிக்கலாம். அப்போ தான் வடியாகும். வடிகட்டின இந்த ஜெல்லை வந்துட்டு நல்லா ஆற விட்டுருவோம். ஆறினதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு திக்காகவே இருக்கும். இதோட உங்கள் தலைக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் முட்டையை சேர்த்துக்குங்க. நான் ஒரு முட்டை சேர்த்துருக்கேன். மஞ்சக்கருவோடவே சேர்த்துக்கலாம். ஆளி விதை ஜெல்லையும் முட்டையும் நல்லா ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுரும். கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷமாவது கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிரும். தலையில் குளிர தேங்காய் தடவிட்டு இந்த ஒரு ஹேர் பேக்கை போட்டுக்கிட்டு தலை குளிச்சிங்கன்னா தலைமுடி புசு புசு புசுன்னு இருக்கும். கொட்டி போன முடியும் வளரும். அதே சமயம் சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும். குளுன்னு இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.